பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருந்திருக்குது ஒரு 9 வயது பெண் குழந்தைக்கு. அதுவும் தந்தையோட கண் முன்னாடியே நடந்திருக்குது. இதை பார்த்து செய்வதறியாது திகைத்த தந்தை டக்குன்னு தோட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா அந்த பெண் குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லை. என்ன ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது தான் தெரியுது. அதாவது இந்த பெண் குழந்தை அந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷியாக இருக்காங்களாம். இங்கே அது முக்கியம் இல்லை, அந்த பெண் குழந்தைக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி ஆனனால அங்கே இருந்த ஆத்மாக்களால் இந்த பெண் குழந்தை இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ இந்த பெண் குழந்தைக்கு 3 நாளில் தண்ணி ஊற்றணும். அப்படி தண்ணி ஊற்றணுன்னா ஃபஸ்ட்டு இந்த பெண் குழந்தை உடம்புல இருக்கிற அந்த ஆத்மாவை அடித்து வரட்டணும். அதற்கு இந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகணும். ஆனால் எந்த ஒரு பெண் குழந்தையும் சடங்காயிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு கோவிலுக்குள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு துணையாக நின்ன தெய்வம் எது? எப்படி அந்த குழந்தையுடைய தந்தை பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு 3வது நாள் சடங்கை பண்ணி முடித்தார் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கு இதே வீடியோக்கு கீழே இருக்கும், ஆரோ மார்க் போட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக தரமாக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டுட்டு வீடியோ பாருங்கள்.